பாரம்பரிய முறையில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான மணமான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அந்த 100 கிராம் பருப்பை வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன், 2 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரிலாம் அரைச்சிடாதீங்க, குறைன்னு அரைங்க, தண்ணி விடாமல் அரைங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் அரைச்ச வாட்டி தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறேன். இப்போ இது உருண்டை பிடிச்சிக்கலாம். மீடியமான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா பருப்பையும் நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க, ஜீரகம் சேர்த்துக்கோங்க, வெந்தயம் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதுனால கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே போடுறத விட இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மஞ்சத்தூள், தனியாத்தூள், காரத்தூள் 2 சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இந்த மிளகாய் பொடியை போட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுங்க. அப்போ தான் வந்து பருப்பு வெந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த தண்ணி பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்குது, கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நான் மூடி வச்சிடறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க. உருண்டை வந்து வேக வச்சு போடணுன்னு இல்லைங்க. நீங்கள் இது மாதிரி பச்சையாகவே அரைச்சி சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டிங்கன்னா உருண்டை வந்து கரையாது, ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா வருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு மூடி வச்சிடறேன். இது ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லாட்டை பருப்பு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ உருண்டை பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, உருண்டை வந்து நல்லா உதிராமல் நல்லா அழகாக வெந்து இருக்குது பாருங்கள். சூப்பராக குண்டு குண்டுன்னு இருக்குது பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக உருண்டை குழம்பு டேஸ்ட்டாக பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா அடிக்கடி செய்து தர சொல்லி கேட்பாங்க உங்கள் வீட்டில். இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உருண்டை குழம்புலாம் நீங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடுங்க. நம்ம வெளியில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரிலாம் நல்லா வாய்க்கு ருசியாக டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுங்க. இதற்கு வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், கலந்து விட்டுட்டேன். இப்போ இது மூடி வைக்கிறேன், கொதி வரட்டும். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் தாளிச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து தாளித்து போடுறேன். கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இதை பொரித்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ உருண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு, குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து வச்சுக்கிட்டு எடுத்து சேர்த்துடலாம்.
அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக ருசியாக மணமாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ வாங்க தட்டில் சுட சுட சாப்பாடை போட்டு உருண்டை குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் வாங்க. இந்த உருண்டை குழம்புக்கு வந்து தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் இதில் இருக்க உருண்டையே தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த குழம்பு வச்சிங்கன்னா நிறைய சாதம் வடிக்கணுங்க, ஏன்னா அவ்வளோ சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த மாதிரி பிசைஞ்சு பாதி உருண்டையை அது மேலே எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.